ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, வல்லினம் மிகும் இடங்களும் மிகா இடங்களும். சரி, டாபிக்குள்ளே போயிடலாம். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இப்போது இதை நம்ம மேலே இருக்கிறத அப்படியே படித்து பாருங்கள். அதை படிக்கும்போது நார்மலாக படிக்கிற மாதிரியே இருக்காது. அதுக்குள்ளே ஒரு கேப்பு, ஏதோ ஒன்று செட் ஆகாத மாதிரியே இருக்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அதையவே இந்த மாதிரி படித்து பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன், அப்படி சொன்னது எப்படி தெரியும். இப்படி படிக்கிறப்போ நம்ம பேசும்போது எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி படிக்கிற மாதிரியே இருக்குது இல்லைங்களா. இப்போ அதுதான் இப்போ இந்த நேரம் ஒரு எழுத்து மிகுந்து வந்திருக்குது. அதாவது இக்குங்கிற எழுத்து, இங்கே இச்சுங்கிற எழுத்து, இங்கே இத்துங்கிற எழுத்து, இதெல்லாமே மிகுந்து வந்திருக்குது. இதை தான் வல்லினம் மிகும் இடங்கள்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது க ச த ப அப்படிங்கிற வல்லின எழுத்து வரிசையில் ஒன்றா இருந்துச்சுன்னா, ஒரு சொல்லோட முதல் எழுத்து க ச த ப அப்படிங்கிற எழுத்து வரிசையில் ஒன்றா இருந்துச்சுன்னா, அந்த சொல்லுக்கு முன்னாடி இருக்கிற சொல்லோட இறுதியில் இப்போது அந்த முதல் எழுத்து க ச த பன்னு தொடங்கும் இல்லைங்களா, அந்த சொல்லோட மெய்யெழுத்தை சேர்த்து எழுதணும்னு சொல்கிறாங்க. அதைத்தான் வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எக்ஸாம்பிளையே பார்த்துக்கோங்க. கதையை படித்தேன் இப்படின்னு வருது இல்லைங்களா. இப்போ இதில் படித்தேன் அப்படிங்கிற சொல்லில் முதல் எழுத்து என்னென்னா ப அப்படிங்கிறது வல்லின எழுத்து. அந்த ப அப்படிங்கிற வல்லின எழுத்துக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை கதையைன்னு இருக்குது. கதையை படித்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுக்கு மீனிங் கிடைக்கல. அந்த பாவோட வல்லின மெய்யெழுத்து, பாவோட வல்லின மெய்யெழுத்து என்னன்னா இப்புங்கிற அந்த மெய்யெழுத்தை இந்த படித்தேனுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைக்கு பின்னாடி போடும்போது கதையை படித்தேன் அப்படின்னு வர்றப்போ ஒரு ஃபுல் மீனிங் கிடைக்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வல்லினம் மிகல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லா இடத்துலையும் வல்லின எழுத்து மிகும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. சில இடங்களில் வல்லினம் மிகாமல் வந்தால் தான் அதுக்கான பொருள் கரெக்டாக இருக்கும். சில இடங்களில் வல்லினம் மிகுந்து வந்தால் தான் அதோட பொருள் கரெக்டாக இருக்கும். இப்போ வல்லின எழுத்து மெய்யை சேர்த்து எழுதுறதுக்கான நோக்கம் என்னென்னா ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்போ ஒன்று சொல்ல போகிறோம், ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது அதில் நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிற கருத்தில் இருக்கிற பிழை வந்துடக்கூடாது. இல்லை நம்ம சொல்ல போகிறதுல இருக்கிற பொருள் குழப்பம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வல்லின மிகுதல் ரொம்ப உதவியாக இருக்குது. மிகுதல் மிகாமை இரண்டுமே ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இது பாருங்கள், மண் வெட்டி கொண்டு வா, மண் வெட்டி கொண்டு வா. இப்போ இந்த கொண்டு வா ரெண்டுமே சேம் தான். இது முதல்ல இருக்கிற வார்த்தை பாருங்கள், மண் வெட்டின்னு இங்கே இருக்குது, மண் வெட்டிக் அப்படின்னு இருக்குது. இப்போது முதல் வார்த்தை முதல் சொற்றொடர் சொல்கிற மீனிங் என்னென்னா மண் வெட்டி கொண்டு வான்னு இருக்குது. இதை நம்ம எப்படி மீன் பண்ணுவோம் அப்படின்னா, மண் வெட்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிற பொருள் தருது. ஓகேங்களா. அடுத்து இதை பாருங்கள், மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு இருக்கு இல்லையா, மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு வருது. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்குவோன்னா, மண்ணை போய் நம்ம வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற பொருளை தருது. ஓகேங்களா. இப்படி பொருள் தெளிவை ஏற்படுத்துறதுக்கும் வல்லின மிகுதல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நல்லா புரிஞ்சுங்களா. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண் வெட்டி எடுத்துகிட்டு வா, மண் வெட்டி எடுத்துகிட்டு வான்னு மீனிங் வருது. மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி மீனிங் வருது. இப்போ நம்ம வல்லினம் மிகா இடங்களை தெரிஞ்சு வச்சுருந்தாதான் நம்ம சொல்ல போகிற விஷயங்களை பொருள் மாறாமையும் கருத்து பிழை ஏற்படாமையும் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் எழுதுறதும் மிக கூடாத இடத்துல வல்லினமையை இட்டு எழுதுறதும் தவறாயிரும். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை என குறிப்பிடுவாங்க.
ஓகேங்களா? இப்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் வல்லினம் மிகும்னு பார்த்துடலாம். அந்த இந்த என்னும் சுட்டுத்திரிபுகளை அடுத்து வல்லினம் மிகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம், இந்த கவிதை அப்படின்னு வரணும். அந்த அந்த பக்கம், இந்த கவிதை அப்படின்னு சொல்லும்போது ஒரு மீனிங் வராது. அந்த பக்கம், இந்த கவிதை அப்படின்னு சொல்லணும். அடுத்து எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லினம் மிகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த திசை, எந்த சட்டை அப்படின்னு சொல்லும்போது வல்லினம் மிகும். அதாவது அந்த, இந்த எனும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இரண்டாம் வேற்றுமை உருவாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், தலையை காட்டு பாடத்தை படி. இதில் தலையை அப்படிங்கிறது வார்த்தையில் ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதணும்னா, தலையை காட்டு. பாடத்தை அப்படிங்கிறதுல ஐ வெளிப்படையாக வந்ததுனால பாடத்தை படி அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா? அடுத்து நான்காம் வேற்றுமை உருவாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இப்போது நான்காம் வேற்றுமை உருபு கூங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும். இதில் எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது மீனிங் வராது. அப்போ அந்த கூ வெளிப்படையாக வந்திருக்குது. ஸோ நம்ம அதுக்கான வல்லின எழுத்தை, மெய்யெழுத்தை போட்டு எழுதணும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு எழுதணும். ஓகே, அடுத்தது இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். அதாவது இ உ அப்படின்னு முடிஞ்சாலே மேக்சிமம் வினையெச்சம்ங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ வல்லினம் மிகும் இடங்களில் பார்த்திங்கன்னா இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள், எழுதி பார்த்தால், ஓடி களைத்தான். அதாவது ஈன்னு முடிஞ்சிருக்குது. எழுதி, ஓடி அப்படின்னு முடிஞ்சிருக்குது இல்லைங்களா? அப்போது ஈனுங்கிற வார்த்தை, ஈங்கிற எழுத்தில் முடிகிற வினையெச்சங்களை தொடர்ந்து வல்லினம் மிகும். எழுதி பார்த்தால், ஓடி களைத்தான் அப்படின்னு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். இப்போது இகரத்தில் முடிஞ்சாலும் உகரத்தில் முடிஞ்சாலும் வினையெச்சம்னு நம்ம அப்படி முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ உகரத்தில் முடிகிற வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஆனால் இகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் எதுவாக இருந்தாலும் வல்லினம் மிகும். ஓகேங்களா? இப்போ உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள், ஃபார் எக்ஸாம்பிள், பெற்று கொண்டேன், படித்து பார்த்தார். பெற்று கொண்டேன், படித்து பார்த்தார் அப்படி சொல்லணும். இப்போ கொண்டேன், அதில் கொண்டேன் காங்கிறது வன்தொடர் குட்டின்னு இருக்கிறோம். பா அப்படிங்கிறது பெற்று கொண்டேன், படித்து பார்த்தார் இதில் இருக்குங்க இல்லைங்களா? இப்போ உகரத்தில் முடிகிற வினையெச்சம் எது? பெற்று, படித்து அப்படின்னு இருக்குது. இதில் அந்த ரூ தூ இதெல்லாமே வன்தொடர் குற்றியலுகரமாக இருக்குது. வல்லின எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். அப்போது பெற்று அப்படின்னு இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும், படித்து அப்படின்னு இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும். வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் உகரத்தில் முடியும் வினையெச்சங்களில் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். அதாவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். அப்படிங்கிற இது வரும். செல்லா காசு, எழுதா பாடல் அப்படி. அடுத்து உவமை தொகையில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு, மலர்பாதம், தாய்த்தமிழ் அப்படின்னு வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ்தாய், வாய்ப்பவளம், இந்த வார்த்தைகளின் பின்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகுந்திருக்குது. அப்போ உவமை தொகையில் வல்லினம் மிகும், உருவகத்தில் வல்லினம் மிகும். அடுத்து எண்ணு பெயர்களில் 8, 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும்.
எக்ஸாம்பிள் 8 புத்தகம், 10 காசு. இப்போது இந்த 8 10 தவிர வேறு எந்த எழுத்து வந்தாலும், எந்த எண்ணு பெயர்கள் வந்தாலும் வல்லினம் மிகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படி செய், இப்படி காட்டு, எப்படி தெரியும். ஓகேங்களா? அடுத்து திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசைப்பெயர்கள்லாம் நம்மளுக்கு தெரியும், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இதெல்லாமே. அதாவது அந்த பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு கடல், மேற்கு சுவர், வடக்கு தெரு, தெற்கு பக்கம் இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகர மெய்யில் முடிகிற சொல்லை அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா அந்த மகரமெய் கெட்டு அவ்விடத்தில் வல்லினம் மிகும். எக்ஸாம்பிள் பாருங்கள். மரம் கூட்டல் சட்டம், மரச்சட்டம். இப்போது இங்கே மகரமெய் என்ன அழிஞ்சிருதா பாருங்கள். மகரமெய் இம் அழிஞ்சு மரம் கூட்டல் சட்டம்னு இருக்கிறது இம் அழிஞ்சு மர கூட்டல் சட்டம்னு ஆகுமா? மர கூட்டல் சட்டம்னு ஆகுமா? இப்போது சாங்கிற எழுத்தோட மெய்யெழுத்து என்ன? வல்லின மெய்யெழுத்து என்ன? இச்சு. சாங்கிற எழுத்தோட மெய்யெழுத்து என்ன? இச்சு. இப்போது மரச்சட்டம் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் வட்டம் கூட்டல் பாறை அப்படிங்கிறது வட்டப்பாறைன்னு ஆயிருக்குது. எப்படி? அந்த மகரமை கெட்டு வட்ட கூட்டல் பாறை அப்படின்னு ஆகும். இப்போ பாவோட வல்லின மெய்யெழுத்து என்ன? பாவோட இன மெய்யெழுத்து என்ன? இப்புங்கிற எழுத்து மிகுந்து வட்டப்பாறை அப்படின்னு ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களா? நல்லா ஓகே. 1 செகண்ட். நெக்ஸ்ட்டு வல்லினம் மிகா இடங்கள். சரி, வல்லினம் மிகா இடங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல வல்லினம் மிகும்னு பார்க்குறத ஒரு இது பார்த்துடலாமா? இருங்க. ஓகே, வல்லினம் மிகும் இடங்கள் ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் மாதிரி சொல்கிறேன். அந்த, இந்த, எந்த என்னும் சொல்லினை அடுத்து வல்லினம் மிகும். அந்த, இந்த, எந்த என்னும் சொல்லினை அடுத்து வல்லினம் மிகும். நெக்ஸ்ட், இரண்டாம் வேற்றுமை உருபாகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு ஆகிய ஐ வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். அடுத்து நான்காம் வேற்றுமை உருபாகிய கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா வல்லினம் மிகும். அடுத்து இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வண்டொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். அடுத்து எதிர்மறை பெயரெச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ நம்ம இப்படி வச்சுக்கலாம். ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தில் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். உருவகத்தில் வல்லினம் மிகும். அடுத்து எண்ணு பெயர்களில் 8 10 ஆகிய 2 பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். 8 10 ஆகிய 2 எண்ணு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். அடுத்து அப்படி, இப்படி, எப்படி என்ற சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அடுத்து திசைப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். நெக்ஸ்ட், மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால், மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மகரமெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்துச்சுன்னா மகரமெய் அழிஞ்சு அந்த இடத்துல வல்லினம் மிகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், வல்லினம் மிகா இடங்கள். அதாவது வல்லினம் எங்கெங்கெல்லாம் மிகாது அப்படின்னு பார்க்கலாம். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய்னா என்ன? நம்மளோட ஒரு பெயர் சொல்லா இருக்கலாம், ஏதாவது ஒரு பொருளை குறிக்கிறதா இருக்கலாம். அதுகளின் பின் வல்லினம் மிகாது. எக்ஸாம்பிள் பாருங்கள். தம்பி படித்தான், யானை பிளிரியது. ஓகேங்களா? அடுத்து அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது,
எது கிடைத்தது, இந்த மாதிரி அது இது எது அப்படின்னு ஒரு சொல் வரும்போது வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சம்னா எழுதிய பாடல், எதிர்மறை பெயரச்சம்னா எழுதாத பாடல். இந்த எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணி படிங்க எப்பவுமே. இப்போது இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகும். பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. ஓகேங்களா. அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. அதாவது இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். மறைஞ்சு வர்றதுக்கு பேர், அதாவது தொக்கி வர்றதுக்கு பேர் தொகைன்னு சொல்லுவோம். இப்போ இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது டைரெக்டாக அங்கே கம்பேர் பண்ணுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வர்ற இடத்துல வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இலை பறித்தேன், காய் தின்றேன் அப்படின்னு இருக்குது. இப்போது இலையை பறித்தேன் இருக்கும்போது வல்லினம் மிகும். ஏன்னா ஐ அப்படிங்கிற உருபு வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. இந்த லை வருதனால எல்லாம் வெளிப்படையாக வருதுன்னு யோசிக்கக்கூடாது. இலைங்கிறது அது ஒரு வேர்டு, ஒரு ஒரு வார்த்தை. அப்போ இந்த ஐ அப்படி போட்டிருக்கணும். இலையை பறித்தேன் அப்படின்னு இருக்கிறப்போ நம்ம என்ன சொல்லணும், இலையை பறித்தேன்னு சொல்லணும். இங்கே இலைன்னு மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வர்ற இடங்களில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. சிம்பிளாக ஞாபகம், இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. அடுத்து உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள், தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள். அதாவது தின்றுங்கிற வார்த்தை என்னென்னா மென்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்னு எப்படி சொல்கிறோம், அந்த ரூக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து பார்த்திங்கன்னா மெல்லின மெய்யெழுத்து இன் அப்படிங்கிறது. இதே செய்து பார்த்தால் அதில் பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி குற்றியலுகரம் உகரத்துக்கு முன்னாடி ஈங்கிறது இடைத்தொடர் குற்றியலுகரம். ஈங்கிற ஈ அப்படிங்கிறது என்ன, இடையின மெய்யெழுத்து. அப்போது செய்து பார்த்தால் அப்படின்னு இருக்குது. செய்துங்கிறது என்னது, இடைத்தொடர் குற்றியலுகரம். அதுக்கும் பின்னாடி வல்லினம் மிகாது. தின்று தீர்த்தான், செய்து பார்த்தாள்ங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். இப்போது கம்பேர் பண்ணுங்கள். அங்கே எப்படி இருக்குது, உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வன்தொடர் மட்டும் விட்டுட்டோம்னா மென்தொடர் இடைத்தொடர் ரெண்டும் இருக்குது. அப்போ உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள், எழுது பொருள், சுடுசோறு. இப்போ எழுது பொருள் என்ன சொல்லுவோம், எழுதும் பொருள், எழுதுகின்ற பொருள், எழுத போகும் பொருள்னு சொல்லுவோம். சுடுசோறு என்ன, சுடுசோறு, சுடும் சோறு, சுடப்போகும் சோறு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள், எழுதும்படி சொன்னேன், பாடும்படி கேட்டுக்கொண்டார். இப்போ நம்ம அங்கே என்ன படித்தோம், அப்படி இப்படி எப்படி எனும் சொல்லின் பின் வல்லினம் மிகுன்னு படித்தோம். அப்போ இந்த 3 வார்த்தைகளை தவிர படின்னு எந்த வார்த்தை முடிஞ்சாலும் வல்லினம் மிகாது. அப்படி இப்படி எப்படிங்கிற சொல்லின் பின்னால் மட்டும்தான் வல்லினம் மிகும். மற்றபடி படின்னு முடிகிற எந்த ஒரு சொல்லின் பின்னாலும் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட், உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகைன்னா என்ன, தாய் தந்தை. இதை எப்படி சொல்லலாம், தாயும் தந்தையும்னு சொல்லாமல். அப்போ அந்த உம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வருதா, அதை தான் உம்மை தொகைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது. தாய் தந்தை, வெற்றிலை பாக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் வல்லினம் மிகாது. ஓகேங்களா. புரிஞ்சா. இதை விட நல்ல டீட்டெயிலாக 9th புக்கில் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம இதை ஒரு ரீகப் பார்த்தரலாமா. வல்லினம் மிகாத இடங்கள் எங்கெங்கே அப்படின்னு, எழுவாய் சொற்களை எடுத்து வல்லினம் மிகாது. பெயரச்சம் எதிர்மறை பெயரச்சம் ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. அடுத்து, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து, அப்படி இப்படி எப்படி சொற்களை தவிர படி என முடியும்
பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அடுத்து உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து இதை திரும்ப திரும்ப போட்டு கேட்குறப்போ நல்லா மைண்டில் நிற்கும். ஓகேங்களா? பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.